சுக்ரீவன் இதுகாரும் வரவில்லை என்று கலங்கிய நிலையில் இருந்த ராமன் முன் சுக்ரீவன் தோன்றுகின்றான். எப்படி என்றால் ராவணனிடமிருந்து அவனை வீழ்த்தி எடுத்து வந்த மகுடங்கள் 10உடன். ராவணனுக்கு 10 தலை, ஆகவே 10 தலைகளிலும் சூட்ட பெற்ற மகுடங்களை எல்லாம் அப்படியே பறித்து கொண்டு ராமனது திருவடியிலே விழுந்து வணங்கினான். அந்த காட்சி. என்று அவன் இறங்கும் காலத்து இருவரும் ஒருவர் தம்மின் வென்றிலர் தோற்றிலராய் வெஞ்சமம் விளைக்கும் வேலை வன்திரல் அரக்கன் மௌலி மணிகளை வலியால் வாங்கி பொன்றினன் ஆகின் நன்று என்று அவன் வெல்க இவனும் போந்தான். எப்படியா? என்று அவன் இறங்கும் காலத்து, இதான் போன வகுப்புல பார்த்த இறுதிப்பாடு. என்று ராமன் சுக்ரீவன் வாராது போவதற்காக வருத்தப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் இறங்கும் காலத்து என்ன? இருவரும், இந்த இடத்துல இருவர்னா ராவணன் சுக்ரீவன் இருவரும் ஒருவர் தம்மின் ஒருவருக்கு ஒருவர் வென்றிலர் தோற்றிலராய், யாரும் வெற்றியும் பெறல, யாரும் தோற்கவில்லை, சம அளவுல போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வெஞ்சமர் விளைக்கும் காலை கடும் போரை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் யார் தோற்பார்கள் யார் வெல்லுவார்கள்னு தெரியல. சமமான ஆற்றல்ல மோதி கொண்டிருக்கிறார்கள். வன்திரன் அரக்கன் மௌலி, வலிய ஆற்றல் வாய்ந்த ராவணனது மகுடத்தில் உள்ள மணிகளை வலிய வாங்கி மாணிக்க மணிகளை தன்னுடைய ஆற்றலினால் பிடுங்கி கொண்டு அவன், அந்த ராவணன் பொன்றினன் ஆயின் நன்று, நான் இறந்து போதலே நன்றுன்னு வருத்தப்பட்டான் ராவணன். ஏன் சொல்லுகிறேன் என்றால், அந்த காலத்துல போர்க்களத்துல ஒருவனை கொல்லுதல் என்பது மட்டும் வீரம் இல்லை. ஒருவனை கொன்றால்தான் அவனை வென்றதாக கருத்தே கிடையாது. 3 நிலைகள்ல எதிரிக்கு நாம் தோல்வியை தரலாம். ஒன்று, வெளிப்படையாக கொல்லுதல். அவனோடு போர் உடற்றி போர்க்களத்தில், இந்த பொன்றுதல்ன்ற சொல்லுக்கு அழித்தல்னு பொருள். பொன்றினேன் அப்படின்னா நான் இறந்து போகுதலே நன்று அப்படின்னு ராவணன் என்றான். என்ன காரணம்னா, போர்க்களத்துல நாம் யாரை எதிரியாக கருதுகிறோமோ அவர்களை வெளிப்படையாக போர் உடற்றி கொல்லலாம். இது ஒன்று. இது தோற்றது என்பது வெளிப்படையாக தெரியும். இல்லை என்றால் அவர்களது மகுடத்தை கைப்பற்றலாம். இது 2வது. 3வது, அவர்கள் மேலாடையை கவரும். இந்த 3ல் எது நிகழ்ந்தாலும் மரணத்தை விட்டு விடுவோம். மற்றைய 2ல மகுடத்தை இழந்தாலும் மேலாடையை, இந்த மேலாடைனா மேலே அணிந்திருக்கக்கூடிய உத்தரியம்னு பேர், அந்த ஆடையை இழந்தாலேயே அவர்கள் தோற்றதற்கு சமம். அதனால போர்க்களத்துல வெற்றி தோல்வி என்பது எதிரியை கொல்லுவதினால் மட்டும் ஒருவன் வென்றதாக கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல், கொல்லுதற்கு மாறாக எதிரியினுடைய மகுடத்தை கைப்பற்றினாலோ அல்லது அவனது மேலாடையை கைப்பற்றினாலோ இது வெற்றிக்கு உரிய ஒன்றாகவே கருதப்படும். அதனால சுக்ரீவன் தன் ஆற்றலையெல்லாம் வெளிக்காட்டி ராவணன் தலையில் உள்ள மகுடத்தில் பதிக்க பெற்ற ரத்தினங்களை எல்லாம் உடனாக எடுத்துக்கொண்டு ராமனது திருவடிக்கு வந்தான். தன்னுடைய மகுடங்களில் உள்ள கற்கள் எல்லாம் சுக்ரீவனால் எடுக்கப்பட்டு விட்டனவே என்பதினால இதற்கு மாறாக நான் இறந்து போயிருக்கலாம், நான் இனி இறந்து போதலே நல்லது, அதுதான் பொன்றினன் ஆயின் நன்று, என் மகுடத்தில் உள்ள மணிகளை எல்லாம் இழக்கக்கூடிய அளவினுக்கு நான் சோர்ந்து போனேனே,
சுக்ரீவனது ஆற்றல் கூடி போயிற்று. இதற்கு மாறாக எங்கள் இருவருக்கும் இடையே நடந்த போரிலே நான் இறந்திருந்தால் கூட சிறந்ததாக இருக்கும் என்று ராவணன் வருந்தத் தொடங்கினான் என்று வெல்க என்று நாணம் அடையக்கூடிய அளவில், வெல்குதல்னா நாணம் அடைதல், ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு தமிழ்ல தெரிந்த 2 சொற்கள், ஒன்று வெட்கம், மற்றொன்று நாணம். இந்த வெட்கம் என்பது பொதுவாக பேசப்படக்கூடியது. நாணம் என்பது முழுக்க முழுக்க சிங்காரத்தினுக்கு உட்பட்டு வருவது நாணம். ஆனால் வெல்குதல் என்பது இந்த சிங்காரமும் இல்லாமல், பொதுவான வெட்கமும் இல்லாமல், அவனவன் உள்ளத்துல கூசி குறுகுவது இருக்கிறது இல்லையா, அதுக்கு பேரு வெல்குதல்னு பேர். இப்ப உதாரணம், வீதி வழியா நடக்கிறோம், நடக்கின்ற பொழுது எங்கோ கால் தடுமாறி விடுகிறது, கீழே விழுதற்கு எத்தனிக்கிறோம். இத 4 பேர் பார்த்த உடனே நமக்கு இயல்பாக வரக்கூடிய உணர்ச்சி வெட்கம். ஏனென்றால் பிறர் பார்க்கக்கூடிய அளவுல நம்ம ஒழுங்கா நடக்கலையே, நம்முடைய நடையில பிழை ஏற்பட்டு நாம கீழே விழுதற்கு உண்டான சூழல் ஏற்பட்டதே வெட்கம். நாணம் முழுக்க முழுக்க சிங்காரம் சார்ந்தது. இங்க வெல்குதல் என்னன்னு கேட்டா, இருவரிடையே போட்டியில ஒருவன் வெளிப்படையாக தோற்கின்ற பொழுது நாம் தோற்கக்கூடிய அளவினதாய் நம் வீரம் இருந்ததே, நாம் வீரன் என்று சொல்லிக் கொள்வதில் இனி என்ன பயன் இருக்கும் என்று எண்ணத் தலைப்பட்டான் என்றால், அவனுள்ளாக அவன் வீரமானது தோற்றதற்காக அவன் கூசுகிறான். இந்த வார்த்தைய, இந்த வெல்குதலுக்கு உண்டான வார்த்தைய கூசுதல் என்று சொல்ல பின்னாடி கும்பகர்ணன் பேச போறோம். ராவணனை பார்த்து பேசுவது வீரம், இடை பேணுவது காமம், பூசுவது மானிடர். என்ன அழகான இடம். அதனால இந்த வெல்குதல் என்ற சொல் ஒரு புது சொல். வெல்குதல் என்றால் அவரவருக்கு உண்டான தகுதியிலிருந்து சரிகின்ற பொழுது, தகுதியை இழக்கின்ற பொழுது அவரவர் உள்ளத்தில் தோன்றுவதற்கு உண்டான ஒரு கூச்ச உணர்வு. நாம் வெற்றி பெறுவதாக எண்ணி இருந்தோமே, அது நம் கையை விட்டு போயிற்று. அதுவும் நாம இருக்கக்கூடிய இடத்துல, நம்முடைய தலைநகர்ல, நம் அரண்மனை வாசல்ல, என்னை சார்ந்தவர்கள் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய நான், அப்படிப்பட்ட என்னை இந்த சுக்ரீவன் மேலே பாய்ந்து போர் உடற்றி என்னுடைய மகுடத்தில் பதிக்க பெற்ற ஒளிமிக்க கற்களை பறித்து சென்றானே, இந்த செயலுக்கு இணையாக நான் வெட்கப்படுதலுக்கு மாறாக நான் என்ன செய்திருக்கலாம், என் உயிரை கூட விட்டிருக்கலாம் என்று ராவணன் வெல்கினான். இந்த வெல்குதல் சொல்லுக்கு அவ்வளவு அழகு. ஆகவே பொன்றினன் ஆகின் நன்று அவன் வெல்க என்று அவன் வெட்கப்படக்கூடிய அளவுல இவனும் போந்தான். இவன் இந்த இடத்துல சுக்ரீவன் அந்த ராவணனது அரண்மனையில் இருந்து தாவி ராமன் இருக்கக்கூடிய இடத்தினுக்கு வந்து சேர்ந்தான். தன் முன்னே வந்து சேர்ந்த சுக்ரீவனை பார்த்த உடனே ராமனுக்கு போன உயிர் திரும்பி வந்தது. இந்நாள் வரை அல்லது இந்நேரம் வரை சென்றவன் வரவில்லையே என்ற கவலையில, ஐயோ இந்த 70 கோடி உடைய இந்த வானரங்கள் என்ன செய்வார்கள், இந்த போர்க்களம் எவ்வாறு நடக்கும், இந்த சுக்ரீவன் இல்லாத நாம் பெறக்கூடிய வெற்றி என்ன பெரியதோர் வெற்றி என்றெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருந்த ராமனுக்கு இப்போ ஒரு பெரிய மன அமைதி. எப்படியா, கொழுமணி முடிகள் தோறும் கொண்டனல் மணியின் கூட்டம் அழுது அயர் உருகின்றான் அடித்தளம் அதனில் சூட்டி தொழுது அயல் நாணி நின்றான்
தூயவர் இருவரோடும் 70 வெள்ளம் யாக்கைக்கு ஓர் உயிர் எய்திற்று அன்று. இது கம்பன் அழகு. எப்படியா? கொழுமணி முடிகள் தோறும் நன்கு திறந்த பொன்னினால் செய்யப்பட்ட மகுடம், அதான் கொழு மணி முடிகள் தோறும் பல உயர்ந்த ரத்தினங்களால் பதிக்க பெற்ற ராவணனது மகுடம் கொழுமிய மணிகள். இந்த கொழுமிய மணிகள்ன்றதுக்கு இது கரெக்டான சொல்லா அப்படின்னு கேட்டாக்க, எங்கள் கிராமங்கள் எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவார். அதாவது அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தினுடைய கன பரிமாணம், இந்த பாத்திரம் கனமா இருக்கா தக்கையா இருக்கான்னு கேட்டா கனமா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, கிழங்கா இருக்கும் ஒவ்வொரு பாத்திரமும். ஏனென்றால் அவ்வளவு உறுதியோடு இருக்கின்றன, அவ்வளவு நல்ல கனத்தோடு இருக்கின்றனன்றது பேச்சு வழக்கல்ல. அது போல இது கொழுமியன்னா நன்கு ஒளி சிந்தக்கூடிய உயர்ந்த ஜாதியில் இருக்கக்கூடிய உயர்ந்த ரகத்தில் அமைந்த மணி முடிகள் தோறும் கொண்ட நல்மணியின் கூட்டம். ஒவ்வொரு முடியிலும் இப்படிப்பட்ட ரத்தின கற்கள் பதிக்க பெற்றிருக்கக்கூடிய அந்த மணிகளின் கூட்டம். 10 தலை 10 மகுடம், பல்வேறு விதமான ரத்தினங்கள் எல்லாவற்றையும் பறித்து கொண்டு மணியின் கூட்டம் அழுது அயர் உருகின்றான். தன் சுக்ரீவன் வரவில்லையே அவனுக்கு என்னாயிற்றோ என்று அழுத நிலையில அயர்வோடு இருக்கக்கூடிய ராமனின் முன் அடித்தளம் அதனில் சூட்டி ராமனது திருவடிகள்ல இந்த ரத்தினங்களை எல்லாம் கொண்டு வந்து ஒப்படைத்தான். ஒப்படைச்சிட்டு என்ன பண்ணா சுக்ரீவன் அழகு பாருங்க. தொழுது ராவணனை தொழுதான், மன்னிக்கணும் ராமனை தொழுதான். தொழுது அயல் நாணி நின்றான். என்ன அழகான வார்த்தை பாருங்க, அயல் நாணி நின்றான். ஏன் நாணி நின்றான்னாக்க, தொழுது வெட்கமுற்று அயலே நின்றான் சுக்ரீவன் ஒரு குறிப்பு எழுதினார். ஏன் இந்த வெட்கமுற்று நின்றான்னா 2 காரணம் சொல்லணும். ராமனை போன்ற வீரனுக்கு முன்னாடி நாம ஏதோ பெரிய விஷயத்தை செய்துவிட்டு வந்து விட்டோம் என்பது போல மற்றவர்கள் எண்ணிவிடக் கூடாது என்பதினால் வந்த நாணம். இது ஒன்று. மற்றொன்று, ராவணன் தலைய கொண்டு வர்றதுக்கு பதிலா அவன் மகுடத்துல இருக்கிற மணிகளை கொண்டு வந்தானே என்று யாரேனும் கேட்டால் என்ன பதில் சொல்றது? எது வீரம்? ராவணன் மீது பாய்ந்த பொழுது அவன் தலை 10ஐயும் அல்லவா நீ கொண்டு வந்திருக்க வேண்டும். அவனுடைய தலை 10ஐயும் கொணருவதற்கு மாறாக அவனுடைய மகுடத்துல பதிக்க பெற்ற மணிகளை கொண்டு வந்திருக்கிறாயே என்று யாரேனும் கேட்டால் இதுதான் உன் வீரமா? இதற்குத்தான் இவ்வளவு வேகமாக அவன் மீது பாய்ந்தாயா என்று கேட்டால் என்ன பதில் சொல்றது? பதில் சொல்லிடலாம், ராவணனை அழிப்பது என் நோக்கம் இல்ல. சுக்ரீவன் சொல்லலாம், ராமன் கையால அழிவதுதான் காப்பியத்தின் நோக்கம், அதனால அழிக்காமல் வந்தேன்னு சொல்லிவிடலாம். ஆனாலும் நாணம் தான். பெரிய மலையை எடுத்து வருவதற்கு சென்ற ஒருவன் அங்கிருந்து ஒரு சிறு பாறையை கொண்டு வந்தது போல ஆயிற்று. அதனால் அவனுடைய செயலை யாரும் திறனாய்வு பண்ணல. அவன் செயற்கரிய செயல் செய்ததானா பின்னாடி ராமனும் சொல்ல போறான். இருந்தாலும் நாம் நம்முடைய வீரத்தை முறையாக வெளிக்காட்டி இருக்க வேண்டும் என்றால் ராவணனது தலைகளை கொண்டு வந்து அதற்கு பதிலாக அவன் தலையில சூட பெற்ற மகுடத்தில் இருக்கக்கூடிய மணிகளை கொண்டு வருவதில் என்ன பயன்? ஆகவே தனக்குள்ளேயே ஏற்பட்ட தன்னுடைய ஆற்றலை தானாகவே திறனாய்வு செய்ததினால் நாணத்தினுக்கு உட்பட்டு நாணி நின்றான். தூயவர் இருவரோடும், அப்பொழுது தூய்மை மிகுந்தவர்களாகிய ராம லக்குவரோடு கூடிய 70 வெள்ளம் யாக்கைக்கு. 70 வெள்ளம் வானர படைகளினது மொத்த எண்ணிக்கை 70 வெள்ளம். அந்த ராம லக்குவரோடு 70 வெள்ளத்திலே 70 வெள்ளத்தளவினுக்கு உண்டான இந்த வானரர்கள் படையும் ஓர் உயிர் எய்திற்று அன்றே.
இத்துணை பேருக்கும் ஓர் உயிராகிய சுக்ரீவன் வந்து சேர்ந்தா எல்லோரும் தப்பித்தார்கள், எல்லோரும் உயிர் பிழைத்தார்கள். அத்தனை பேருக்கும் ஒரு உயிர் வந்தான், போனவன் வல்லையே கவலை. அத்துணை வானர வீரர்களுக்கும் தங்கள் மன்னன் வரல, அந்த கவலை. இவ்வளவு பெரிய படையை நடத்துவதற்கு உண்டான பொறுப்பில் உள்ளவன் வல்ல. ஆனால் இப்பொழுது வந்ததன் பின் அவர்களுக்கு போன உயிர் வந்தது போல. ராமனுக்கும் லக்குவனுக்கும் மட்டுமன்று, இந்த சுக்ரீவனோடு வந்திருக்கக்கூடிய 70 வெள்ளம் என்று சொல்லத்தக்க அளவில் உள்ள மிக பெரும் படையில் உள்ள வானர்கள் அனைவரது உயிரும் சுக்ரீவன் வருகையினால் பாதுகாக்கப்பட்டு விட்டார். தன் முன்னாடி வந்து நின்ன சுக்ரீவனை ராமன் தழுவுகிறான். இது கொஞ்சம் நடைமுறையில சிலதெல்லாம் தெரிந்திருக்கும். தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு மன்னனோ அல்லது தலைமை தன்மைக்கு உரியவரோ எல்லா காலத்திலும் தன் கீழ் பணியாற்றக்கூடியவர்களை அவர்கள் பாராட்டுதற்கு உரிய ஒரு செய்தியை செய்தால் அதை நேரடியாக அவன் முன் சென்று அவனை பாராட்டி உரியதாகிய வெகுமதிகளை தரும். இதுதான் ஒரு நல்ல தலைமை. ஏனென்றால் தன் கீழ் பணியாற்றக்கூடிய ஒவ்வொருவரினுடைய தனித்த ஆற்றல் இத்தன்மைத்து என்று தலைவன் தெரிந்து வைத்திருக்கிறார். அதான் வள்ளுவர் பேசுறார் சுற்றந்தழல், பொது நோக்கான் வேந்தன் வரிசையாய் நோக்கின் அது நோக்கி வாழ்வற்பல். அவரவர் தகுதிகளை தெரிஞ்சு பாராட்ட தெரிஞ்சிருக்கணும் மன்னனுக்கு. அது ஒரு பெரிய விஷயம். இராணுவங்கள்லேயே கூட யாரேனும் ஒருவர் செயற்கரிய செயலை செய்தால் அந்த செய்தவரினுடைய தோல்ல இருக்கக்கூடிய இந்த இராணுவ சின்னங்களை எடுத்து மதுவிலே அதை தோய்த்து, அவ்வாறு தோய்க்கப்பட்டதற்கு பிறகு அந்த மதுவினை அனைத்து வீரர்களும் உண்ணுவார்கள். ஏனென்றால் மிகப்பெரிய சாதனை செய்தவனுக்கு தரக்கூடிய உயர்ந்த தகுதி அது. அதுபோல தமிழ் தொல் இலக்கியங்கள் பேசுகின்றன, நல்ல ஒரு சிறந்த வீரனுக்கு மன்னன் தன் கையால் மதுவினை எடுத்து கொடுப்பான். இதுதான் அந்த வீரனுக்கு வாழ்நாளில் கிடைப்பதற்கு உரியதாகிய மிக உயர்ந்த தகுதி. இந்த மரபு எவ்வளவு அழகாக பேணப்படுகிறதுன்னு பாருங்க. இதுதான் உண்மையிலேயே. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அடுத்த நிலையில் உள்ளவர்களை நாம் மிக பெரிய அளவுல பாராட்டும் இடத்து பாராட்டினால், கண்டிக்க வேண்டிய இடத்துல நாம் கண்டிப்பதை மிக பெரிய அளவிலே வந்து பர்சனலா எடுத்துக்க மாட்டேன். இது வேடிக்கையாக சொல்லுவது உண்டு. கல்லூரி பணியில பல ஆண்டுகள் இருந்ததுனால தொடக்கத்துல எனக்கும் சில தவறான செயல்கள் கல்லூரியில உண்டு. யாரேனும் மாணவர்கள் கொஞ்சம் தவறான நிலையில கேட்ட கேள்விக்கு உரிய பதில முறையா சொல்லலைன்னா போய் கிட்ட போய் அடிச்சிருவேன். ஆனால் என்ன ஒரு பெரிய நன்மைன்னா, நான் யாரை அடிக்கிறேனோ அந்த மாணவனுக்கு தெரியும் இவர் என் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டதினால் நான் செய்த தவறை பொறுக்காமல் அடிக்கிறார்னு அவர்கள் உணர்ந்து இருந்தார். அதனால என்ன நன்மை கிடைச்சதுன்னா, எங்கள் கல்லூரியிலேயே பிஏஓ பிஎஸ்சியோ படிச்சுட்டு அதே துறையில மேல்நிலை கல்வி முதுகலைக்கு போய் சேருவார்கள். முதுகலை மாணவர்களுக்கு எங்களுக்கும் தொடர்பே இருக்காது. அவர்கள் எடுத்த துறை வேறு, எங்களுடைய அன்றாட மொழி வகுப்பெல்லாம் கிடையாது. இருந்தாலும் ஒரு சில மாணவர்கள் அந்த முதுகலைக்குன்னு இருக்கக்கூடிய கட்டிடம் தனி. ஒரு வாரத்துல ஒரு முறை அல்லது 2 முறை யாரேனும் ஒரு சிலர் என்னிடம் இளங்கலை படிச்சுட்டு முதுகலை போனவன் வருவான். என்ன விசேஷம்னு கேட்டா உடனே சொல்லுவான், சார் உடம்பு மதன்னு 2 போடுங்க.
உங்க கையால 2 வாங்கினாதான் நமக்கு சூட் ஆகுது என்று அவ்வளவு இயல்பாக. ஏனென்றால் ஒருவர் மாட்டு காட்டப்படக்கூடிய ஈடுபாடு, அந்த ஈடுபாடு அவர்களினது மேன்மையை குறித்து என்றால் நிச்சயமாக மேலும் மேலும் இந்த மேன்மைக்காகவாவது இவரிடம் நாம் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும், இவரால் சொல்லப்பட்டவைகளை எல்லாம் சரிவர செய்து காட்ட வேண்டும்ன்ற எண்ணம், ஒரு உத்வேகம் உண்டாகும். இது நம்ம நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இத்தனைக்கும் இன்றைய நவீன நிர்வாகத்தில் இதெல்லாம் பேசப்படுகிறது. அந்த மேனேஜரியல் ஸ்கில்ல முதல்ல உன் கீழ இருக்கக்கூடிய சபார்டினேட்ஸ்ன்றாங்க இல்லையா, அவர்களை முறைப்படி எவ்வாறு வேலை வாங்குவதுன்னு தெரிந்து கொள்ளுவதோடு, அவ்வாறு வேலை வாங்குகின்ற பொழுது அவர்கள் ஏதாகிலும் ஒரு தகுதியை உயர்வாக பெற்றிருக்கிறார்கள், உன்னால் கொடுக்கப்பட்ட ஒரு பிரச்சனைய தீர்த்திருக்கிறார்கள்னா அவர்கள்ட்ட போயிட்டு தனிப்பட்ட முறையில வாழ்த்து தெரிவிக்கணும், பாராட்டு தெரிவிக்கணும். இது அவனை ஒத்து இருக்கக்கூடிய ஏனைய பிற அலுவலர்கள் பார்வையில படுறாம. இதெல்லாம் நிர்வாகத்திற்கு ரொம்ப அடிப்படை. நீங்கள் ஒரு குழப்பமில்லாத தலைவனாக உங்கள் கீழ் பணியாற்றக்கூடியவர்கள் உங்களுக்கு இயைந்த நிலையில உங்களுக்கு உரியன செய்ய முன்வர வேண்டும்னா அவரவர் செய்யக்கூடிய வேலைய மிக அழகாக நீங்கள் போகின்ற போக்கில் பாராட்டி கொண்டிருக்கும். இது ஒரு பெரிய கலை. அதனால என்ன பண்ணார் ராமன், என்பு உற கிழிந்த புண்ணின் இழி பெரும் குருதியோடும் புன்புலத்து அரக்கன் தன்னை தீண்டிய தீமை போக அன்பனை அமர புள்ளி மஞ்சனம் ஆட்டி விட்டான் தன் பெரு நயனம் என்னும் தாமரை சொரியும் நீரால். இதை விட சுக்ரீவனுக்கு மிக உன்னதமான தகுதியோ உன்னதமான பட்டமோ கிடைச்சாலும் பயனில்லை. ராமன் இப்பொழுது செய்த வேலை. இந்த செய்திய நான் இன்றைக்கு நவீன திரைப்படத்துல ஒரு காட்சியோட ஒப்பிடுவேன். எல்லோரும் அந்த திரைப்படத்தை பார்த்திருப்பீர்கள். வசூல் ராஜான்னு ஒரு படம், ஒரு மருத்துவமனை காட்சி. அந்த மருத்துவமனையில தரையை சுத்தம் செய்து கொண்டிருப்பவர் ஓயாமல் புலம்பிக் கொண்டிருப்பார். இதை பார்த்த அந்த கதையின் நாயகன் அவர்கிட்ட போயிட்டு ரொம்ப அழகா பேசுவார். இங்கு யாரேனும் நோயோடு வந்தால் அந்த நோய்க்கு உண்டான மருந்து என்ன என்பதை பல காலம் ஆய்ந்து இங்க மருத்துவர்கள் மருந்து தருகிறார்கள். அவர்களை காட்டிலும் நீ மேலானவன். இந்த நோயே இங்கு அண்ட விடாமல் இருப்பதற்கு தரையை இவ்வாறு சுத்தம் செய்து கொண்டிருக்கிறாயே, நீ அவர்களை காட்டிலும் பெரியவன் சொல்லி அவனை கட்டி அணைத்துக் கொள்வார். அதுவரைக்கும் புலம்பலாகவே தன் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தவர் நிதானப்பட்டு ரொம்ப அழகா கேட்பார், என்ன போய் கட்டி பிடிச்சிக்கிறிய, உனக்கு புத்தி கித்தி எதுனா சரியில்லையா? ரொம்ப அழகான இடம். அதற்கு பிறகு அவர் அமைதியாகி விடுவார். அவர் செய்யக்கூடிய பணியை தொடர்ந்து செய்வார். யாரையும் ஏச மாட்டார். அதே காட்சி தான் இங்க. அதே காட்சி, மாற்றமே இல்லை. எப்படியா, என்பு உற கிழித்த புண்ணின் இழி பெரும் குருதியோடு, அதாவது எலும்புகள் வரைக்கும் கிழிப்பட்டு இருக்கக்கூடிய தோல். அதாவது சுக்ரீவனது உடம்புல மேலளவுல மட்டும் அந்த வெட்டுக்காயம் இல்லையா, அவனுடைய எலும்புகள் தெரிகின்றன. அப்படிப்பட்ட அளவிலே ஆழம்பட்ட வெட்டுக்காயம். அப்படிப்பட்ட ஏன்னா முதல் 2 அடுக்குக்குள்ள கீறலோ கிழிசலோ ஏற்பட்டால் குருதி உடனே நின்றுடும். அந்த 3, 4வது லேயரை கிழித்து கொண்டு ஒரு காயம் ஏற்படுகிறதுனாதான் குருதி நிற்பதற்கு சிறிது நேரம் எடுத்துக்கொள்ளும். அதை நீங்கள் முயன்று நிறுத்தியே ஆக வேண்டும். அதனால இந்த எலும்புகள் தெரியக்கூடிய அளவுல இரத்தத்தை சிந்திய நிலையில்
இந்த வீட இந்த சுக்ரீவன் குருதியோடுன ரத்தம், அந்த ரத்த காயத்தோட வந்து நிக்கிறான். நின்னவன புன்புலத்து, ரொம்ப அழகான இடம் அது, புன்புலத்து அரக்கன் தன்னை, ரொம்ப இழிவான இடத்தில இருந்து கொண்டு இழிவான செயலை செய்தற்கு உரிய ராவணன், அரக்கன் தன்னை, ராவணனை புன்புலத்துனாக்க இழிந்த அறிவு, மாற்றான் மனைவி என்று தெரிந்த பின்னும் அவளை சிறையெடுத்தானே, இப்ப எவ்வளவு கேவலமானவனா இருப்பான். ஆகவே புன்புலத்து அரக்கன் தன்னை, அப்படிப்பட்ட இழிவான குணமுடைய அரக்கனாகிய ராவணனை தீண்டிய தீமை போக, இந்த சுக்ரீவன் போய் ராவணனை தீண்டிட்டான். அதனால ராவணனை தீண்டியதால இந்த சுக்ரீவன் உடம்புல தீட்டுப்பட்டு விட்டதான். சுக்ரீவன் உடம்பு மாசுபட்டு விட்டான். ஒரு நல்லவனை தீண்டினா உடல் நன்றாக இருக்கும். ஒரு அயோக்கியனை போய் தீண்டிட்டு வந்திருக்கான் இந்த சுக்ரீவன். ஆகவே அந்த தீமை போக என்ன பண்ணானா, அன்பனை அமர புள்ளி, அன்பனாகிய சுக்ரீவனை தன் மார்போடு மார்பாக வைத்து தழுவி கொண்டானா ராமன். அமர புள்ளி மஞ்சனம் மாட்டி விட்டான். அவனுடைய பாவங்கள் எல்லாம், ராவணனை தூண்டியதால் விளைந்த பாவங்கள் எல்லாம் போகட்டும் என்று அவனை நீராட்டத்தினுக்கு உட்படுத்தினானா. இங்க ஏது நீர்னு கேட்டா, தாமரை மலர் போன்ற தன்னுடைய கண்களிலிருந்து இடைவிடாது சிந்தக்கூடிய கண்ணீரையே அபிஷேக நீராக, நீராட்டத்தினுக்கு உரிய நீராக கருதி, தன் பேரு நயனம் என்னும் தாமரை, தன்னுடைய பெரிய கண்கள் என்று சொல்லத்தக்க கூடிய தாமரை மலரில் இருந்து சொரியக்கூடிய சிந்தக்கூடிய நீரினால் சுக்ரீவனை புனிதப்படுத்தினான். ராவணன் என்ற ஒரு இழி நிலைக்கு உட்பட்டவனை, ஒரு இழிந்தவனை இவன் தீண்டி வந்ததினால் எங்கு இந்த சுக்ரீவன் மாசடைந்து விட்டானோ என்று கருதி தன் கண்களாகிய தாமரை மலரிலிருந்து சிந்தக்கூடிய கண்ணீர் என்கின்ற நீரினை கொண்டு இந்த சுக்ரீவனை மஞ்சனமாட்டி புனிதப்படுத்தினான். ராமன் அழுதான். அந்த அழுத கண்ணீர் சுக்ரீவன் மேல பட்டது. இவ்வளவுதான் விஷயம். அதற்கு எப்படிப்பட்ட பின் புனைவை புனைகிறான்னு பாருங்க. ராமனது கண்ணீர் சுக்ரீவன் மேல பட்டதுனால ராவணனை தீண்டி வந்த அந்த இழிநிலை போயிற்று. சரி, ஈறுகின்றது அன்றே எந்தன் உள்ளத்தை இங்கும் அங்கும், பேர்கின்றது ஆவி யாக்கை பெயர்கின்றது இல்லை பின்னை, தேர்கின்ற சிந்தை என்றோ திகைத்தனை என்று தென்னீர் சோர்கின்ற அருவி கண்ணான் துணைவனை நோக்கி சொல்லும். அழுது கொண்டே சுக்ரீவனை பார்த்து பேச ஆரம்பிச்சான். எப்படியா? துணைவனை நோக்கி எப்படி சொல்லுகிறான்? ஈர்கின்றது அன்றே, ஈர்த்தல் அப்படின்னு சொன்னாக்க கவருதல். ஈர்த்தல் என்றால் கவருதல். ஆகவே ஈர்கின்றது அன்றே, எப்படி என்னுடைய மனத்தை ஈர்க்கின்றது உன்னுடைய செயல். ஈர்கின்றது அன்றே என் உள்ளத்தை, நீ என்னை திடீரென்று பிரிந்த செயல் என் உள்ளத்தை ஈறுகின்றது. இரண்டா பிளந்து விட்டது. ராமன் சொல்லாம அவன் தாவினான். இந்த மலையிலிருந்து ராவணன் நம் படையை பார்த்து கொண்டு இருக்கிறான். அங்க இருக்கிறவன் தான் ராவணன். அப்படி காமிச்சு கொடுத்த உடனேயே வீடனன் காண்பித்து கொடுத்த உடனே சட்டுன்னு ராவணன் நேர்ல பாய்ந்தான். ராமன் கிட்ட கூட உத்தரவு வாங்கல, ராமன் கிட்ட சொல்லக்கூடாது. என் உள்ளத்தை இங்கும் அங்கும், ஆகவே இங்கும் அங்குமாக என் உள்ளத்தை இரண்டாக பிளக்கின்றது. ஆவி இங்கும் அங்கும்னா உயிர் உள்ள இருக்கா வெளியே இருக்கா தெரியாத அளவுக்கு நான் தவிச்சு போயிட்டேன் சுக்ரீவா. பேர்கின்றது ஆவி, என் உடலை விட்டு என் உயிர் எங்கு போய் விடுமோ என்று கவலைப்பட்டேன். யாக்கை பெயர்கின்றது இல்லை பின்னை, என் உடலும் இயக்கத்தை தவிர்த்து விட்டது. நீ ஆளை காணோம். ராவணன் மீது பாய்ந்தது தெரியும்,
உங்கள் இருவருக்கும் அங்க போர் நடந்து கொண்டு இருப்பது தெரியும். ஆனால் திடீர் என்று ஒருவரையும் காணும். நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டேன். என் உள்ளம் இரண்டாக பிளந்து போகக்கூடிய அளவினுக்கு இந்த துன்பத்தை கொண்டு நான் கவலைப்பட்டு விட்டேன். ஆகவே பெயர்கின்றது இல்லை பின்னை தேர்கின்ற சிந்தை அன்றோ திகைத்தனை. ரொம்ப அழகான இடம். காலமும் இடமும் தேர்ந்து செயல் புரியும் திறமுள்ளவன் மனத்தை உடையவன் அல்லவானி திகைப்பூட்டும் செயல் செய்து வந்து இருக்கிறாய். இதுதான் ராமன் எவ்வளவு நிதானமானவன் காமிக்கிற இடம். சுக்ரீவா, நீ போய் போர் செய்ததெல்லாம் நான் குறையா சொல்லல. ஒரு மன்னன்னு சொன்னாக்க அந்த மன்னனுக்குன்னு சில தகுதிகள் இருக்கு. என்ன தகுதினா, எதிரியை சந்திப்பதற்கு நீ முன் வருவதாக இருந்தால் காலமும் இடமும் தேர்ந்து எதிரியை தாக்கும். அதுதான் போர்க்களத்துல வெற்றியை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய யுக்திகள். எந்த காலத்துல நம் எதிரியை தாக்க வேண்டும் தெரிந்திருக்க வேண்டும். அதே போல எந்த இடத்துல, நான் ஏற்கனவே இதை பற்றி சொல்லும் போது சில வரலாற்று குறிப்புகளை சொல்லி இருப்பேன், மீண்டும் அதை நினைவுபடுத்துறேன். பல வரலாற்று போர்களை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அந்த போர்க்களம் எந்த இடத்தில் நிகழ்ந்ததோ அந்த இடத்தினுக்கு இன்று வரை வரலாற்றுல சிறப்பு தரப்படுகிறது. மன்னனுக்கு அந்த மாதிரி அந்த ஊர் பெயரை கொண்டே சிறப்பு கிடைக்கும். தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன், சங்ககால மன்னன், பாண்டிய மன்னன். தலையாலங்கானம் என்ற இடத்துல தன் எதிரிகள் பலரை தனி ஒருவனாக நின்று வெற்றி கொண்டவன். அந்த ஊர் இருக்கு இன்னைக்கும். அதே பெருமையோடும் புகழோடும் இருக்கிறதானா இல்ல, இருக்கு. அது போல கரிகால் பெருவளத்தான் சங்க காலத்துல வேளியர்களோடும் சேர பாண்டியர்களோடும் செய்த போர் வெண்ணி பரந்தலைன்னு ஒரு ஊர். இன்னமும் அந்த ஊர் இருக்கு. இதை விட அதிகமாக சிறப்பிக்கப்படக்கூடிய ஒரு ஊர் எதுனாக்க குருக்ஷேத்திரன்ற ஒரு ஊர் இருக்கு வடபுலத்துல. நாம் எங்கு கௌரவர்களினுடைய ஆற்றலும் பாண்டவர்களினுடைய ஆற்றலும் மோதிக்கொண்ட போர்க்களமாகிய குருக்ஷேத்திரன்ற இடமே இருக்கு. அந்த இடத்துல ஒரு பெரிய பல்கலைக்கழகமே இயங்கி கொண்டு இருக்கிறது, குருக்ஷேத்ரா யூனிவர்சிட்டின்னு. ஆனால் அந்த இடத்தை இப்பொழுது நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவினுக்கு உரியதாகிய போர் நடந்த இடம் மாதிரியே தெரியாது. எவ்வளவு பெரிய வீரர்கள் இருந்தார்கள் பாண்டவர்கள் யுத்தத்துல. 11 அக்ரோணி சேனை துரியோதனன் பக்கம், 7 அக்ரோணி சேனை பாண்டவர்கள் பக்கம். இந்த 11ம் 7மாக சேர்ந்து 18 அக்ரோணி சேனைகள் சேர்ந்து போர் செய்த தலம் குருக்ஷேத்ரா. இப்ப போய் பாருங்க. ஏன் என்றால் எல்லா சூழலிலும் போர்க்களம்னு வந்துட்டாக்க திட்டமிடுதல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்கும் ஒரு மேற்கோள் ஆரம்பத்துல சொல்லியிருப்போம். போர்க்கள காட்சியில இந்திய பிரதமராக இந்திரா காந்தி இருந்த பொழுது இந்த கிழக்கு மேற்கு பாகிஸ்தான் பிரச்சனையில இந்த மேற்கு பாகிஸ்தானாக விளங்கக்கூடிய, இன்றைய பெயர் அதற்கு வேற, பழைய காலத்தில் அது ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான் அல்லது பெங்கால் என்ற பெயர்ல அழைக்கப்பட்டது. அது ஆங்கிலேயர்கள் நமக்கு சுதந்திரம் கொடுத்த உடனேயே அந்த கிழக்கு பாகிஸ்தானிலிருந்து இந்த மேற்கு பாகிஸ்தான் சேருவதற்கு வாய்ப்பில்லாமல் புரட்சியை உருவாக்கி தங்களுக்கு தனி நாடு வேண்டும் என்று போராடி அதன் போராட்ட தலைவராக முஜ்பூர் ரஹ்மான் இருந்து பின்னர் அது ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டது. இப்பொழுது தனி நாடா இருக்கு, பங்களாதேஷ் என்ற பெயரில்.
அந்த தொடக்க காலத்துல 70கள்ல இந்த பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் தோன்றின பொழுது இந்த பாகிஸ்தான வெல்ல வேண்டும் என்ற முடிவுல மாற்றமே இல்லை இந்தியா. உடனே பிரதமர் அன்றைய ராணுவ தளபதியாக இருந்த மானக்ஷா கிட்ட கேட்டார்கள், இந்த மாதிரி நாம் பாகிஸ்தானோடு போர் செய்ய வேண்டும், அப்படி செய்வதாக இருந்தால் யார் பக்கம் வெற்றியானது நிற்கும் என்பதை நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள். அதுக்கு மானக்ஷா சொன்னாராம், வெற்றி என்னமோ நம் பக்கம்தான், ஆனால் இப்பொழுது உடனடியாக படையெடுப்பதற்கு நான் விரும்பவில்லை. ஒரு 30 நாள் எனக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். நான் திட்டமிடுவதற்கு உண்டான நாட்கள் அவை. நான் அந்த 30 நாளும் முறையாக திட்டமிட்டு விட்டேன் என்றால் அதன் பிறகு இந்த போர் 3 நாளில் என்னால் முடிக்கப்பட்டுவிடும். மாறாக இப்பொழுதே உடனாக படையெடு என்று சொன்னால் எப்பொழுது வெற்றி கிடைக்கும் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியாது என்று மானக்ஷா சொன்னதாகவும், உடனே இந்திரா காந்தி பொறுப்பு உங்களுடையது, எனக்கு தேவை பங்களாதேஷின் சுதந்திரம், தவறான முறையில் செயல்படக்கூடிய பாகிஸ்தானியர்களின் ஆற்றல் அடக்கப்பட வேண்டும், அவ்வளவுதான். 1 மாதம் திட்டமிட்டு மானக்ஷா இந்த போரை 3 நாள்ல முடிச்சிட்டு. நீங்க அந்த பகுதியை எடுத்து பார்க்கலாம், யூடியூப்ல போனா கூட கிடைக்கும். அந்த அளவினுக்கு ஒரு மன்னன் தான் பெறக்கூடிய வெற்றிக்கு தன்னுடைய எதிரியினுடைய பலம், அவனை எங்கு சந்திக்க வேண்டும், அதோடு அவனை எவ்வாறு சந்திக்க வேண்டும், இதெல்லாம் தெரிந்து இருக்கணும். இதுக்கு பேர் வார் ஸ்ட்ராட்டஜின்னு பேர், திட்டமிடல். அப்பொழுதுதான் போர்க்களத்துல ஒரு முழுமையுமான வெற்றி நமக்கு கிடைக்கும். திட்டமிட்டபடி ஒண்ணும் இல்லை, நம்ம சதுரங்க விளையாட்டெல்லாம் விளையாடுவோம் இல்லையா, அதுல முறையாக திட்டமிட்டு காயை நகர்த்தினா குழப்பம் இல்லாமல் நாம் எதிரி ராஜாவை சிறைப்பிடிக்க முடியும். கொஞ்சம் குழம்பி தவித்தோம் என்றால் என்ன ஆகும், நாம் வெட்டுப்படுவோம். இது தவிர்க்க முடியாது. அதனால இங்க சொன்னா, யாக்கை பெயர்கின்றது இல்லை, நீ இவ்வாறு செய்ததினால் என் உடல் ஓரிடத்தில் அப்படியே அசையாமல் நின்று விட்டது, பின்னை தேர்கின்ற சிந்தை அன்றோ திகைத்தனை. ரொம்ப அழகா, ஒரு நாட்டின் மீது படையெடுக்கணும்னா நல்ல சூழல் வேண்டாமா, அந்த சூழலுக்கு ஏற்றாற் போல உரிய காலமும் இடமும் வேண்டாமா, இவைகளையெல்லாம் மறந்துவிட்டு நீ எது கருதி ராவணன் மீது பாய்ந்தாய், ஆகவே தேர்கின்ற சிந்தை என்றோ திகைத்தனை என்று தென்னீர் சோர்கின்ற அருவிக்கண். கடல் போல, இந்த இடத்துல தண்ணீர் அப்படின்னா தெளிந்த நீர்னு பொருள், இல்லைன்னாக்க கடல்னு பொருள். கடலினை போன்று சோறுகின்ற அருவி கண்ணான், கண்கள்ல கடல் போல நீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ராமன் துணைவனை நோக்கி சொல்லும், துணைவன் ஆகிய தன்னோடு சேர்ந்து போர் செய்தற்கு வந்திருக்கக்கூடிய அந்த சுக்ரீவனுக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சு. திட்டமிடாம எதையும் செய்யாது. போர்க்களத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியே திட்டமிடல் தான். எல்லா போர்க்களமும் ஒரு திட்டமிடலின் மூலமாகத்தான் அதன் வெற்றி அல்லது அதனது தகுதி நிர்ணயிக்கப்படுது. அடுத்தது சொல்றேன், எப்படி நீ பண்ணியிருக்கணும். கல்லினும் வலிய தோளாய் நின்னைய கருணையே மன்னிக்கணும், அக்கருணை இல்லோன் கொல்லுதல் செய்தான் ஆகின் கொடுமையால் கொற்றம் பேணி பல்பெரும் பகழி மாறி வேரோடும் பரிய நூறி வெல்லினும் தோற்றேன் யானே அல்லனோ விழுந்திலாதே. ரொம்ப அழகான இடம். எப்படி
உன்னை நான் போர்க்களத்துல உன் துணையாக இருந்து எதிரிகளோடு போர் செய்ததற்குத்தான் இங்க வந்திருக்கிறோம். மாறாக கல்லினும் வலிய தோளாய், இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய கருங்கல்லுக்கு ஆற்றல் மிகுதி, அது போன்றதாகிய உறுதி வாய்ந்த வலிய தோலை உடைய சுக்ரீவனே, நின்னை அக்கருணை இல்லோன். ஏன் கருணை இல்லோன்? ராவணனுக்கு அடைமொழி. அபலையாக இருந்த சீதையையே அவள் என்ன கெஞ்சியும் கருதாமல் தூக்கி வந்திருக்கிறார். ஆகவே அக்கருணை இல்லோன், கருணைன்ற குணமே இல்லாதவன். கொல்லுதல் செய்தான் ஆகின் உன்னை கொன்றிருந்தான் என்றால் என்ன ஆயிருக்கும்? கொடுமையால் கொற்றம் பேணி உன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய பல்வேறு பல்பெரும் பகழி மாறி வேறடும் பரிய நூறி வெல்லினும், அதற்கு பிறகு உன்னை கொன்றவனை நான் கடுமையான முறையில தாக்கி பல நூறாயிரம் கணைகளை அவன் மீது எய்து அவனை கொன்றேன் என்றாலும் என்ன ஆயிற்றான்? 70 வெள்ளம் யாக்கைக்கு உயிராக இருக்கக்கூடிய உன்னை ராவணன் கொன்றிருந்தால் அவனை நான் கடுமையான முறையில ஆயிரக்கணக்கான அம்புகளை அவன் மீது எய்து அவனை கொன்றிருந்தாலும் வெல்லினும், அவனை அழித்து இலங்கையை நான் கைப்பற்றினாலும் தோற்றேன் யானே அல்லனோ விழிந்திலாது. நான் நிச்சயமா பெற்ற வெற்றி வெற்றியாக இருக்காது, அது ஒரு தோல்வியாகத்தான் இருக்கும். ஆகவே அப்பொழுது தோற்றவன் நானாகத்தான் இருப்பேன். ஆகவே நீ என்னுடைய உயிரை காப்பாற்றியதோடு இந்த ராவணனை எவ்வாறு எதிர்க்க வேண்டும் என்பதற்கு உண்டான ஒரு அழகான செயல்பாட்டோடு நீ ஒரு திட்டமிட்ட செயலுக்கு உட்பட்டு செய்திருந்தாய் என்றால் சரியாக இருந்திருக்கும். வள்ளுவர் இடமறிதல் காலமறிதல் தனித்தனி அதிகாரமே எழுதியிருக்கார் அரசியல்ல. திருக்குறள்ல பொருட்பால்ல அரசியல் பகுதின்னு ஒண்ணு வரும். அந்த பகுதியில அரசனுக்கு உரியதாகிய இலக்கணங்களை சொல்லக்கூடிய இடத்துல இதையும் பேசுறார் வள்ளுவர். காலமறிதல் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே உங்களுக்கு வரலாற்றை நினைவுபடுத்தி இருக்கிறேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்லிவிடலாம். 2ஆம் உலக போருக்கு முன்பு இந்த ரஷ்யாவை எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் என்ற எண்ணத்தினுக்கு உந்தப்பட்ட ஹிட்லர் சற்றேறக்குறைய ஒரு 2 லட்சம் வீரர்களை கொண்டு ரஷ்யாவின் மீது படையெடுக்கிறான். அப்ப பலர் அவனுக்கு அறிவுரை சொன்னார்கள். ரஷ்யாவினுடைய குளிர் உன்னால் தாங்க முடியாது, ஜெர்மானிய வீரர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, யோசின்னு கேட்கல. கடுமையான முறையை ரஷ்யாவை தாக்கி வெற்றி கொள்ள வேண்டும் படையெடுத்தான். தோல்வியை தான் தழுவினும். அதற்கு வேடிக்கையாக சொன்னார்கள் வரலாற்றில், இந்த ரஷ்யாவிடம் இந்த ஹிட்லர் தோற்பதற்கு 3 இராணுவ தலைவர்கள் காரணம் என்று சொல்லி முதல் 2 பெயரை சொன்னார்கள். அவர்கள் இருவரும் ரஷ்ய இராணுவத்துல மிக பொறுப்பான தளபதிகளாக இருப்பவர்கள். 3வது நபரை யார் தெரியுமா சொன்னா? ரொம்ப அழகான வார்த்தை, வரலாற்று ஆசிரியன் ஜெனரல் விண்டர்னு சொன்ன. கடுமையான குளிர்காலம், அந்த கடுமையான குளிர்காலத்தை தாங்கும் ஆற்றல் ஜெர்மானிய வீரர்களுக்கு இல்லை. ரஷ்யாவினுடைய குளிர்ச்சி பல இடங்கள்ல மைனஸ்ல போகும். அது போன்றதாகிய காலகட்டத்துல படையை எடுத்துட்டு போய் அந்த படைகளுக்கு உரிய உணவு கொடுக்க முடியல, அவர்களுக்கு உண்டான போதுமான கம்பளி ஆடை கொடுக்க முடியல. சற்றேறக்குறைய 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் இறந்து போனார்கள் என்பது வரலாறு. ஆகவே காலம் அறியணும், இடம் அறியணும். சில எதிரிய அவன் நாட்டுக்குள்ள போய் தாக்கணும், சில எதிரிய அவன் நாட்டை விட்டு வெளியே வந்து ஒரு திறந்த வழியில போர் நடக்கும். எது சரியான முறைன்னு தெளிவா தெரிஞ்சு இறங்க. அதனால இவன் கேட்கிறான், இந்த திறனை நீ மறந்திருக்கிறாய். ஆகவே
நீ இவ்வாறு செய்தல் தவறு. உன்னை எந்த ஒரு விதத்திலாவது ராவணன் கொன்றிருப்பான் என்றால் நான் பின்னர் எவ்வளவுதான் போர் செய்து ராவணனை வென்றாலும் அந்த வெற்றி ஒரு பொருட்டாகுமா? அதோட மட்டும் இல்லாம பெருமையும் வன்மை தானும் பேரெழில் ஆண்மை தானும் ஒருமையின் உணர நோக்கி பொறையினது ஊற்றம் அன்றே. அழகான விளக்கம். பல வீரர்களுக்கு இது தெரியாது. பெருமையும் வன்மை தானும், பெருமை பண்பும் வன்மை குணமும், வன்மை குணம்னாக்க ஆற்றல், பேரெழில் ஆண்மை தானும் பேரழகு உடைய வீர பண்பும் பொறையினது ஊற்றம் அன்றே பெருமை எனும் பண்பிலிருந்து சுரக்கக்கூடியன. ஞாபகம் வச்சுக்கணும். ஆற்றல் இருக்கிறது என்பதற்காக யாரை வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் சென்று தாக்குவதுன்னு இருக்கக்கூடாது. பொறை இருக்கணும், பொறுமை இருக்கணும். நல்ல வீரன் நிதானத்தோடு தான் போரையே நடத்தும். அதுதான் வீரத்தின் வெளிப்பாடு. தன்னிடம் உள்ள வீரம் இதனை யார் ஒருவராலும் அசைக்க முடியாதுன்ற நம்பிக்கை இருக்கிறவன் போர்க்களத்தை மிக நிதானமாக திட்டமிட்டு தன் பக்கம் பெருமளவு சேதாரம் இல்லாமல் எழுதிய கைப்பற்றும். ஆகவே பொறையினது ஊற்றம் அன்றே அருமையும் அடர்ந்து நின்ற பழியும் அயர்ந்தாய் போல இருமையும் கெடுக்கலுற்றாய் எண்ணிணைந்து என் செய்தாய் நீ. ரொம்ப அழகான இடம். ஆகவே அடர்ந்து நின்ற அருமையும் அடர்ந்து நின்ற பழியும், உன்னுடைய அருமை உனக்கு தெரியாம போச்சு. அடர்ந்து நின்ற பழி, உன் செயலால் நெருங்கி வந்த பழியினையும் அயர்ந்தாய் போல நீ மறந்தாய் போலும். என்ன ஒரு திட்டம் இல்லாம போய் இறங்கிட்டான். ஏதாகிலும் உனக்கு எதிர்மறையாக நடந்திருந்ததுன்னா உலகம் உன்னை பழிச்சிருக்கும். இவ்வளவு பெரிய படைப்பிரிவோடு வந்தவன் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் ராவணன் மத்தியில போய் நின்றாயேன்னு உன்னை பழிக்கும். இந்த பழிப்பு பன்னெடுங்காலத்துக்கு தொடரும். இருமையும் கெடுக்கல் உற்றாய், இம்மை மறுமை என்கின்ற இரண்டினையும் கெடுக்க இருந்தாயே நீ என் நினைந்து என் செய்தாய், என்ன நினைத்து கொண்டு இதை செய்தாய். சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்க, ஆர்வ கோளாறுல சரியானதை செய்யறதுக்கு பதிலா தவறானதை செய்து விடுவார். ஆர்வ கோளாறு நிறைய பேர் பார்க்கலாம். தாங்கள் இதனை உடனாக செய்து முடிக்க வேண்டும். எங்க அதெல்லாம், அதாவது நம்ம இயல்பா பார்க்கிறோம் இல்லையா, பார்க்கக்கூடிய பணிகள்ல ரெண்டு விதமான பணிகள் உண்டு. ஒன்று ஆங்கிலத்துல சொல்லணும்னா யூனிஃபார்ம்டு சர்வீஸ், அதாவது சீருடை அணிந்து பணியினை மேற்கொள்ளுதல். இராணுவம், காவல்துறை, அது போல தீயணைப்பு துறை, இதெல்லாம் சீருடை துறைன்னு பேர். அதற்கு அடுத்தது மற்றைய பணிகள், சிவிலியன் என்று சொல்லக்கூடிய இயல்பான பணி. இந்த சீருடை பணியில இருக்கிறவனுக்கு மட்டும் என்ன ஒரு ஆர்வம் வரும்னா, தான் அந்த பணியில தேர்ந்தெடுக்கப்பட்டு சேர்ந்த உடனே தான் எதனையாவது சாதிக்க வேண்டும்னு மனது அலைப்பாய். நம்முடைய சாதனையை கண்டு நம்முடைய சக இராணுவ வீரர்கள் மகிழ வேண்டும், பாராட்ட வேண்டும், பரவசப்பட வேண்டும்னு செயல்படுவார்கள். அப்படி செயல்படும் போது கூட திட்டமிடல் இருக்கும். தவறான முறையில ஒரு இயக்கமும் இருக்காது. அந்த திட்டமிடல் என்பதுதான் மாற்றி மாற்றி இராணுவம் கத்துக் கொடுக்கும். ஒரு போரினை செய்தற்கு முன்பு திட்டமிட வேண்டும். உன் வலி என்ன தெரிஞ்சிருக்கணும், வலின்னா ஆற்றல், மாற்றான் வலிமை என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அவ்வாறு நீங்கள் இருவரும் போர் உடற்ற கருதினால் உங்களுக்கு யாரெல்லாம் துணை வருவார்கள், அவர்களுக்கு யாரெல்லாம் துணை வருவார்கள் தெரிஞ்சிருக்கும். அவர்கள் அமைக்கக்கூடிய அந்த போர்க்கள திட்டம் செயற்பாடுகளை கொண்டே நீங்கள் தெரிந்து கொண்டு விட வேண்டும்.
எதிரிகள் என்ன முறையிலே போர் செய்ய முன் வந்திருக்கிறார்கள், அவர்கள் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் போர்க்களத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீரனுக்கும் படித்து படித்து சொல்லப்படக்கூடிய மிக பெரியதோர் அறிவுரை. இதை விடக்கூடாது, விட மாட்டார்கள் இயல்பா. அதனாலதான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல எப்படி நீயாக சென்று என்னுடைய பர்மிஷனை கூட வாங்கிக்கல, நீயாக சென்று எப்படி இப்படிப்பட்டதோ முடிவை செய்தாய்ன்னு சொல்லிட்டு அடுத்தது சொன்னா, இந்நிலை விரைவின் எய்தாது இத்துணை தாழ்த்தி ஆயின் நல்லுதல் சீதையால் என் ஞாலத்தால் பயன் என் நம்பி உன்னையான் தொடர்வல் என்னை தொடரும் இவ்வுலகம் என்றால் பிள்ளை என் பின்னை என் இதனை கொண்டு விளையாடி பிழைப்ப செய்தாய். இந்நிலை, இந்த நிலையில விரைவின் எய்தாது, விரைந்து நீ இங்கு வராமல் இருந்திருந்தால், சுக்ரீவன் சொல்றான், இத்துணை தாழ்த்தியாயின் இவ்வளவு நேரம் தாமதமாக நீ வந்ததால் உன்னையான் தொடர்வல் உனக்கு தீங்கு விளைந்து இறந்திருப்பாய் என கருதி பின்பற்றி நானும் என் உயிரை விட்டிருப்பேன். இவ்வுலகம் என்னை தொடரும், நான் உயிரை விட்டேன்னா என்னை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லோரும் உயிர் விட்டு இருப்பார்கள். நல்லுதல் சீதையால் என் நல்ல நெற்றியினை உடைய சீதையால் தான் என்ன பயன், ஞாலத்தால் பயன் என் இந்த உலகத்தால் தான் என்ன பயன், பின்னை இதனை கொண்டு என் பிறகு இந்த படையெடுப்பாலும் தான் என்ன பயனை நாம் சாதித்து விட முடியும். நம்பி சிறந்த ஆண்மகனே, வீரனே, சுக்ரீவனே, விளையாடி பிழைப்ப செய்தாய், விளையாட்டு செயலால் தவறான செயலை செய்து விட்டாய். இந்த இடத்துல இந்த கண்டிப்பு வேணும். என்னமா விளையாட்டு, நீ உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்ததுன்னா சில நேரங்கள் அப்படி இறங்கிடுவோம். உணர்ச்சி மிகுதியினால ஏதோ ஒன்றை செய்தாக வேண்டும் என்ற ஆர்வத்தினால சட்டுன்னு ஒரு வேலையில இறங்கிடுவோம். சொல்றோம் இல்லையா, முன்பின் தெரியாமல் ஆழம் தெரியாமல் காலை விட்டுடுவோம். விட்டுட்டு மரியாதையா வெளியே வந்துட்டோம்னா நம்மை சார்ந்தவர்கள் பாராட்டுவார்கள் ஒரு பக்கம், நமக்கு மேல இருக்கிற தலைவன் திட்டுவான். அறிவு இருக்கான்னு முதல்ல கல்வி கேட்பான். இப்ப வெற்றி பெற்றது என்னமோ உண்மைதான், ஆனால் அடிப்படையில இந்த மாதிரி திட்டமிடாமல் நீ செய்தாய் என்றால் உனக்கு தான் பேரழிவு வரும். ஏன்னா நீ இருக்கிறது எதிரியோட எல்லையில், பொது எல்லையில இருந்தா எதிரி என்ன செய்வான்றதுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் அவனை நேரடியா தாக்கலாம். ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, கேட் கிராஷ் செஞ்சுள்ளான். ஆனால் போர் என்று வந்தால் திட்டமிடல், பொறுமையா காத்துட்டு இருக்கணும். பழமொழி சொல்றோம் இல்லையா, ஓடு மீன் ஓட உரு மீன் வரும் அளவு வாடி இருக்குமாம் கொக்கு, காத்துக்கிட்டு இருக்கணும். போர்க்களத்தை நிர்ணயிப்பது, போர்க்களத்தில் வெற்றியை தீர்மானிப்பது அந்த போர்க்களத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கிறவன் உருவாக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான். இல்லை என்றால் எந்த ஒரு போரும் ஜெயிக்க முடியும். சொல்லிவிட்டு சொன்னா, வன்பகை நிற்க, திருப்பி எங்க சுக்ரீவன் உடனே மறுமொழி சொல்றான். ராமன் பட்ட கவலை நியாயமானது, நமக்கே தெரிகிறது. இந்த சுக்ரீவன் செயலால் ராமன் இதுகாரும் பட்ட கவலை எவ்வளவு பெரிய கவலைன்னு நமக்கே தெரிகிறது. இத சுக்ரீவனும் தெரிந்திருப்பான் அல்லவா. உடனே சொல்றான், காட்டிலே கழுகின் வேந்தன் செய்தன காட்ட மாட்டேன், நாட்டிலே குகனார் செய்த நன்மையை நயக்க மாட்டேன், கேட்டிலேன் இன்று கண்டும் கிளிமொழி மாதராளை வீட்டிலேன் மீட்டிலேன் தலைகள் 10 கொணர்ந்திலேன் வெறுங்கை வந்தேன். ரொம்ப அழகா சொன்னான். என்ன ராமா, நான் ரொம்ப பெரிதா ராவணன் தலையை கொண்டு வந்திருந்தா உனக்கு இதுகாரும் நான் செய்யப்படுவதற்குண்டான நன்றி கடனை செய்து முடித்திருப்பேன். அதற்கு மாறாக வெறும் தலையில இருந்த ஆபரணத்தை தானே கொண்டு வந்தேன். எப்படியா சொல்றான், ஒவ்வொன்று சீதைக்காக யார் யார் என்ன செய்தார்கள்.
இவ்வாறு ராமன் வருந்தியதை, ராமன் தான் கொண்ட வருத்தத்தை வெளிப்படையாக கூற அதை கேட்டவன் ஆகிய சுக்ரீவன் சொல்றான், காட்டிலே நீ வாழ்ந்த பொழுது கழுகின் வேந்தன் கழுகு அரசனாகிய ஜடாயு செய்தன காட்ட மாட்டேன். அவன் ராவணனோடு புரிந்த போன்ற வீர செயல்களை புரிந்து காட்டும் ஆற்றல் பெற்றேனும் அல்ல. ஜடாயு மாதிரி என்னால வீரத்தை காமிக்க முடியாதியா. சீதையை ராவணன் தூக்கி சென்ற பொழுது வழிமறித்து ஜடாயு கடுமையான போர் செய்தான் அல்லவா ராவணனுடன் காட்டுல. அந்த மாதிரி போற என்னால் செய்ய முடியாது, உண்மை. அடுத்து, நாட்டிலே குகனார் செய்த நன்மையை நயக்க மாட்டேன். நாட்டின் கண்ணே கங்கை கரையில குகப்பெருமான் செய்த நன்மை செயல்களை செய்யவும் நயக்க மாட்டேன், விருப்பம் காட்டேன். முடியாது. இந்த நாடே ஒண்ணுது வச்சுக்கோ, நான் குகன், இந்த கங்கை கரையே உண்ணுது, நீ ஆணையிடு, நான் உன்னோடு படை நடத்தி வந்து அரக்கர்களை அழிப்போம். தெளிவாதான் குகன். முடியாது, என்ன வற்புறுத்தாதேன்னா, நான் உன்னோடு தான் வருவேன். அப்பதான் வேற வழி இல்லாம ராமன் சொன்னான், நீ என் தம்பி, இவள் நின் கொழுந்தி, தயரதனுக்கு முன்பு மக்கள் 4 இப்பொழுது உன்னோடு சேர்ந்து 5 அதனால நான் தென்புலம் நோக்கி சென்று மீண்டு வடபுலம் நோக்கி வருகின்ற பொழுது உன்னுடைய நாட்டிற்கு மீண்டும் வருகிறேன். நான் வருகின்ற வரைக்கும் நீ என் சார்பாக இந்த கங்கை கரையை ஆண்டு கொண்டு வா. ஏன்னா அங்க அயோத்தியில என் சார்பாக அங்கு ஒரு தம்பி நாட்டை ஆளுகிறான். அது போல நீ இங்கு என் தம்பியாக இருந்து கொண்டு என்னுடைய மக்களை நான் திரும்பி வருகின்ற வரைக்கும் பாதுகாப்பாக ஆண்டு கொண்டு இரு என்று நீ சொன்னாயே. அவ்வாறு சொல்லக்கூடிய அளவினுக்கு உன்னுடைய நட்பினை பாராட்டி குகன் எல்லாவற்றையும் தருகிறேன்னு சொன்னானே, அந்த மாதிரி என்னால சொல்ல முடியாது. குகனார் செய்த நன்மையை நயக்கம், என்னால் அது முடியாது. கேட்டிலேன் இன்று கண்டும் ராவணன் கவர்ந்து செல்லும் தீங்கினை கிஷ்கிந்தை மலை மேல இருந்து நான் பார்த்தேன், கண்ணார கண்டும் கிளிமொழி மாதராலை மீட்டிலேன். கிளியை போன்று மிழற்றக்கூடிய அந்த சீதைய நான் மீட்கவில்லையே, எவ்வளவு கொடுமை. நான் மீட்டிலேன், தலைகள் 10 கொணர்ந்திலேன். இப்ப தாவி போனேன்னு இந்த சூடம் தலையில இருக்கக்கூடிய மகுட மணிகளை தான் கொண்டு வந்த, அவன் தலையையே இல்ல கொண்டு வந்திருக்கணும். வெறும் கை வந்தேன், போயிட்டு வீரம் மாறி அவன் மேல பாய்ந்து வெறும் 10 மகுடத்துல இருக்கிற கற்களை தான் கொண்டு வந்த, மாறாமன் தலைய நான் கொண்டு வந்திருக்கணும், முடியலையே. ஆகவே என்னுடைய பக்தியும் அன்பும் சீதை மாட்டு நான் வைத்திருக்கக்கூடிய மரியாதையும் குகனை போல என்னால செய்ய முடியல, ஜடாயுவை போல என்னால் செய்ய முடியல, அதற்காக நான் வருந்துகிறேன் என்று விபீடன் சுக்ரீவன் வருத்தப்பட ஆரம்பிச்சான். வன்பகை நிற்க எங்கள் வானர தொழிலுக்கு ஏற்ற புன்பகை காட்டும் யானோ புகழ் பகைக்கு ஒருவன் போலாம், என் பகை தீர்த்து என் ஆவி அரசொடும் எனக்கும் தந்த உன் பகை உனக்கு தந்தேன் உயிர் சுமந்து உழலான் என்றேன். நான் முன்பு சொன்ன குறிப்பை இங்க கொடுத்துட்டாரா? எப்படி? என் பகை தீர்த்து, என்னுடைய பகைவனான வாலியை அழித்து, என் ஆவி என் உயிரை அரசோடும் எனக்கு தந்த, என் அரசுடனே எனக்கு தந்தவனான உனக்கு உன் பகை, உனக்கு உரிய பகைவனான ராவணனை உனக்கு தந்தேன். நானே ஒழிக்காமல், நானே அவனை அழிக்காமல் நீ அழிப்பதற்காக விட்டுட்டு வந்திருக்கேன். அதான் இந்த அவதாரத்தின் நோக்கம். அழிக்கும்படி உனக்கே விட்டு வைத்தேன், உயிர் சுமந்து உழலான் என்றேன். புரிய வேண்டிய உதவியை புரிய வேண்டியவருக்கு செய்தற்கு வாய்ப்பு இருந்தும் செய்யாமலேயே வந்து விட்டேன். நான் உனக்காக ராவணனை கொன்னு இருக்கணும், கொல்லல, வந்து விட்டேன். மனம் வருந்துகிறேன்,
வன்பகை நிற்க ஆதலால் நான் வைத்திருக்கக்கூடிய ராவணன் மாட்டு உண்டான பகை அப்படியே இருக்கட்டும். எங்கள் வானர தொழிலுக்கு ஏற்ற எங்களுடைய குரங்கு செயலுக்கு தக்க புன்பகை காட்டும் அற்ப பகையை செயல்களில் காட்டுகின்ற நானோ புகழ் பகைக்கு ஒருவன் போலாம். உம்முடைய புகழ் செயல்களுக்கு ஊறுவிக்க புகழ் செயலுக்கு ஒரு மாசினை உருவாக்கக்கூடியவனாக நான் வந்து விட்டேன் என்பதற்காக வருந்துகிறேன். உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும். அப்ப தடுத்திருப்பான், சொல்லிட்டு போயிருந்தா. ஆனால் நான் சொல்லாமல் போனது தவறுதான். ஏனென்றால் மற்றவர்களை போல நானும் உனக்கு ஏதாகிலும் பெரிய அளவுல தொண்டு செய்துவிட வேண்டும்னு ஆசை கொண்டேன். ஜடாயு தன் உயிரை கொடுத்தான் உன் சீதையை காப்பாற்ற. நீ காட்டிற்கு வந்ததற்காக வருந்தின குகன் உடனே காட்டிற்கு வருகிறேன்னு சொன்ன. அது மட்டுமல்ல, காட்டுக்கு போலையா இந்த இடத்துலயே இருந்துரும், இதுவும் காடுதான், இங்க இருக்கக்கூடிய என்னுடைய மக்கள் எல்லாம் இனி உன்னுடைய அடிமைகள், நீ எதை காட்டாலும் கொண்டு வந்து தருவார்கள். ஆகவே இது போன்ற நாட்டையே ஒப்படைக்கிற அளவுக்கு எனக்கு பக்தி எல்லாம் கிடையாது. மேலும் அவர்களுக்கு செய்யாத உதவியை எனக்கு நீ செஞ்சிருக்க. என்னுடைய கொடிய பகைவனாக என்னை நாட்டை விட்டு துரத்தின வாலிய நீ கொன்றிருக்கிறாய். அதோடு என் மனையாளாகிய ருமையை அவன் தூக்கி சென்றான், அவளை மீட்டு கொடுத்திருக்கிறாய். இவ்வளவு அரிய செயலை எனக்காக செய்த நீ என் நாட்டையும் என் உயிரையும் மீட்டு கொடுத்த உனக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அதனால வந்த வென உன் உத்தரவு இல்லாமல் ராவணன் பேர்ல பாஞ்சுட்டேன். செய்தது தப்புதான். என்னால உனக்கு ஒரு அவமானம் வந்தது தப்புதான். ஆகவே யானோ புகழ் பகைக்கு ஒருவன் போலாம். உம்முடைய புகழ் செயல்களுக்கு நானே ஒரு மாசு போல இருந்து விட்டேன், ஒரு குற்றவாளி போலே இங்கு நிற்கிறேன்னு சொல்லி இனி என்ன செய்வதுன்னு கேட்டு வருந்துகிறான். இது அடுத்த வகுப்பில் தொடரும்.